ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அரேஞ்ச் மேரேஜ் எங்களுக்கு பார்த்ததுமே ஏப்ரல் 13th பார்த்தோம். 15th வந்து ஏப்ரல் 13th வந்து நான் கனெக்ட் ஆனோம். ஐ மீன் நான் லாகின் பண்ணாங்க. 15th வந்து நான் பேசுகிறேன். 19th பூனேலேருந்து என்னை பார்க்க வந்தாங்க. ஏப்ரல் 19. மே 23rd என்னை பொண்ணு பார்க்க ஊருக்கு வந்தாங்க. மே 29th நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போனோம். செப்டம்பர் 8th மேரேஜ் ஆச்சு. நான் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஆக்டிங் நான் பண்ணுவேன், கண்டினியூ பண்ண. உங்களுக்கு ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன் உங்களுக்கு நோ ப்ராப்ளம்னா 10 years முன்னாடி பி வந்து நடிக்கிறதுக்குன்னு யோசிச்சிருக்காங்க. உங்க பூனேலே இருந்ததுனால அவங்க அதை ட்ரை பண்ணல, விட்டுட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் வேர் போட்டு தான் நான் ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். கல்யாணம்ன்ற பக்கத்தில் நிறைய எரேஸ் பண்ணிட்டேன் சீரியஸ்லி. ஏன்னா அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொன்னாங்க, எங்கே உங்களோட ஜிம் வியர் இதெல்லாம் காணோம். ஏன்னா இப்போது ஐடியில் இருக்க பொண்ணுங்க வெள்ளையாக இருக்கணும்னு சொன்னாங்க. கருப்பாக எனக்கு இந்த கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னுலாம் பேசுவாங்க. ஐயோ, எனக்கு அது உண்மையே ரொம்ப கஷ்டமான வார்த்தைங்க. அது என்ன கலையாக இருக்காங்கன்னு சொல்லலாம், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க. இப்போலாம் கூட பிறக்கிறவங்க அத்தை பொண்ணு கூட கலராக தான் இருக்கணும். எங்கள் ஊர்லலாம் இப்போ நான் கருப்பாக இருக்கேன், எங்கள் அத்தை பசங்க மாமா பசங்கலாம் கலராக தான் இருப்பாங்க. அது அவங்க அம்மா அப்பா கலராக இருக்காங்க. அப்போது நீ ஸ்க்ரீனுக்குள்ளே பார்க்கும்போது வெள்ளை தான் அழகுன்னு வச்சு நீ காமிக்கிறியான்னு எனக்கு தெரியல. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட இன்ட்ராக்ஷனுக்கு சரண்யா ரவிச்சந்திரன் மேம் தான் இருக்காங்க. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் எப்படி இருக்கு வாழ்க்கை? கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப் சூப்பரா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து லைஃப் நம்மளோட ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ்ல கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டோம்ல. ஒரு ஃபேமிலியோட அந்த ஃபேமிலி நம்ம அடாப்ட் பண்ணி போன மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம வீடு, நம்ம அந்த 30 years வரைக்கும் நம்ம வீட்டில் யாரும் வந்து நம்ம அண்ணாப்பா அப்படி இருக்கலாம். அங்கே போய் வந்து கொஞ்சம் எல்லாரும் மரியாதை அப்படி ஒன்று இருக்கும். நிறைய விஷயங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம நினச்சிப்போம் இப்படி நினச்சிப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா டக்குன்னு சொல்லுவாங்க, என்ன வீட்டில் பொண்ணு அப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லுவாங்களோன்னு நினச்சிட்டு நான் ரொம்ப வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு வீட்டில் அப்படி அப்படின்னு ஒன்று பார்த்து இருப்போம்ல. ஒரு வீட்டு வேலை, நான் எங்கள் வீட்டு வேலையே செய்ய மாட்டேன். சர்வன்ட் அக்கா எல்லாம் பார்ப்பாங்க. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்னு ஒரு குழம்பு கூட ஒழுங்கா வைக்க தெரியாது. ஆனால் இப்போ ஒரு 6 months நான் வந்து குக் பண்ணுறேன். அதவே பார்த்தா இவ்வளோ வேலை நம்ம செய்கிறோமா இருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட்ஸ் வந்து அது வரைக்கும் நமக்கு பெருசாக இல்லை. இப்போ பார்த்தா இருக்கு. இன்னும் குழந்தெல்லாம் வந்துட்டு அதை யோசிக்கும் போது லைஃபே அவங்க பின்னாடி போயிடும். இந்த 30 years வாழ்ந்தோம் தெரியுமா, அந்த லைஃப் தான் என்னோடது. இதுக்கப்புறம் வாழ்றதுலாம் என் பசங்களுக்காக, இந்த ஃபேமிலி அப்படியே போயிடும். அது அவ்வளோதான். அதை நினைக்கும் போது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கு. இதுவே அவ்வளோதான்டா அப்படின்னு இருக்கு. பட் அது ஒரு ஃபேஸ். அதை என்ஜாய் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ எனக்கு செட் ஆகிடுச்சு 6 monthsங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் என்ன எங்கே யார் வீட்டையும் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங். டு பி ஆனஸ்ட், ஃபஸ்ட்டு வீட்டுலாம் செட் ஆகிறதுக்கு வந்து சடனாக அவங்க வீட்டில் இருக்க புதுசாக வீட்டுக்குள்ளே போகிறோம்ல, அது இருக்கும். வீட்டு ப்ரஷ்ஷு பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து அந்த வீடே நமக்கு புதுசாக இருக்கும். அது நம்ம வீட்டிலலாம் ஃப்ரீயாக நல்லா சாப்பிட்லாம், இஷ்டத்துக்குமா வாடி அங்கே போனால ஐயோ அடுத்து சாப்பிட்றதுக்கு என்ன அப்படிலாம் தோணுச்சு எனக்கு. அது இப்போ ஓகே நம்ம ஃபேமிலி அப்படின்னு ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். பி கிட்ட சொல்லுவேன், ஐ மீன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன். அவர் பேர் பரத், நான் பீன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஃப்ளோவில் பீன் வந்துச்சு. பி கிட்ட சொல்லுவேன். பி வந்து அவங்க வந்து சூப்பர், வெரி சப்போர்ட்டிவ். நிஜமாக சொல்லணும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க என்னோட வேவ் லென்த். அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் ஸ்டில் வந்து தமிழ் ஷாதில் பார்த்து பிடிச்சி. பட் அவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எதனா ஒன்றா நான் சொல்லாமலே சில விஷயங்கள் புரிஞ்சுப்பாங்க. அவங்க வீட்டில் எதனா ஒன்றா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆள் நிற்பாங்கன்னா அவங்க நிற்பாங்க. அப்பாடி நம்ம தேடவே வேணாம், எதனா ஒன்று அவங்க தேவ் நான் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி இருப்பாங்க. அது ரொம்ப ஹாப்பியான விஷயம் நிஜமாவே. ஓகே, சூப்பர். ஸோ இந்த அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேற இதில் சொல்லி கேட்டிருக்கேன், நான் ரோல்ஸ் பண்ணும்போதா இருந்தாலும் ஐ வில் பி கான்சியஸ். ஏன்னா இருக்கும் கல்யாணம் பண்ண போற பொண்ணு பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் கான்சியஸ்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி ஆப்வியஸ்லி லவ் கிடையாது. ஸோ அரேஞ்ச்னு தேடும்போது என்ன விஷயங்கள் மாதிரி கேட்டிருக்கீங்களா? ஜிம் ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் வேர் போட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். கல்யாணம்ன்ற பக்கத்தில் நிறைய எரேஸ் பண்ணிட்டேன் சீரியஸ்லி. ஏன்னா அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொன்னாங்க, எங்கே உங்களோட ஜிம் வியர் இதெல்லாம் காணோம். ஏன்னா அப்போ அதை பார்த்து தான் வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னா சம்டைம்ஸ் வீட்டில் எதுவும் நினைக்க மாட்டோம். அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது யோசிக்கலாம், என்னடா பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு. அப்போ நான் ஹஸ்பண்ட் பார்க்கல, முன்னாடியே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதான் சொல்லலாம். அது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறப்போ இப்போ நானே நினைப்பேன், இப்போ இது வரைக்கும் பண்ண படங்களில் போல்டான சில ரோல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் இனிமேனா
நான் ஐ திங்க்ல லைக் இது பண்ணலாமா வேணாமா, பிகாஸ் நாளைக்கு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறோன்னா நானே வந்து ரிமோட் வச்சு ஓடி போகிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. நான் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். அவ்வளோ விஷயம் யோசிக்கிறப்போ மேரேஜ்னப்போ மைண்டில் நிறைய விஷயம் ஆச்சு. ஓகே இனிமேல் வந்து கொஞ்சம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்பவுமே ஸ்லீவ்லெஸ்லேயே சுற்றிட்டு இருக்கேன், எப்பவுமே அப்படி சுற்றிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்ன வேணால் பண்ணலாம், பட் ட்ரெஸ்ஸிங்ஸில் என்ன வேணால் பண்ணலாம், அதில் கொஞ்சம் யாராவது முகம் சொல்லிக்கிற மாதிரி பண்ணிட வேணாம், அப்பயும் அதை நம்ம பாதர் பண்ண வேணாம். அது கொஞ்சம் வந்து அப்படிலாம் வச்சுக்க கூடாது எனக்கு பிடிக்கும். யாராவது எனக்கு கொஸ்டின் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு ஆன்சர் போய் பண்ணணும், எதுக்கும் ஒருத்தர் கேள்வி கேட்க வச்சுக்கிட்டுன்னு தோணும். அதில் நிறைய கான்ஷியஸாக இருந்தேன். ஆக்டிங்கில் வந்து இனிமேல் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணவே கூடாதுன்றது தெளிவாக இருந்தேன். கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு, வரவங்க வந்து லவ் மேரேஜை புரிஞ்சுப்போம், ஒரு 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 எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு ரேப்போல சுத்திட்டு இருந்திருப்போம். இது வந்து ஹேவ் டு இனிமே தான் பேசணும், அது ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அது எப்படி இருக்க போகுது என்ன அப்படி இப்படின்னு ஒரு பயம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து சூப்பர் கூல். நான் ஏன்னோ ரொம்ப நாள் நிறைய பேர் ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னன்னா, நாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அம்மா அபிராமி இப்போ ரீசெண்டா ஷூட்ல பார்க்கும்போது இல்ல, ஐயோ நீங்க லவ் மேரேஜ் இல்லையா, அரேஞ்ச் மேரேஜ் சொல்லும்போது அப்படியா? அது ஆக்சுவலி அரேஞ்ச் மேரேஜ். எங்களுக்கு பார்த்ததுமே April 13th பார்த்தோம். 15th வந்து April 13th வந்து நான் கனெக்ட் ஆனோம். ஐ மீன் நான் லாகின் பண்ணாங்க. 15th வந்து நான் பேசுகிறேன். 19th பூனேலேருந்து என்னை பார்க்க வந்தாங்க. April 19. May 23rd என்னை பொண்ணு பார்க்க ஊருக்கு வந்தாங்க. May 29th நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போனோம். September 8th மேரேஜ் ஆச்சு. இவ்வளோதான். இந்த 4 months நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மட்டும்தான் எங்களோட இது. அவர் பொருத்தம்லாம் பார்ப்போம்ல, ஜாதகம் ஆப்வியஸாக எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, ஒரு கம்யூனிட்டி எல்லாமே 11க்கு 10 பொருத்தம், அவ்வளோ பொருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அது என்னால் என் லைஃப்பில் நிஜமாவே சினிமாவில் நான் நிறைய விஷயங்கள் எய்ம் பண்ணியிருக்கேன். நான் நினச்ச இடத்துக்கு இன்னும் போகலை. ஆனால் பர்சனல் லைஃப் நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஒருவேளை நான் வந்து இந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா நான் கொஞ்சம் அன்லைக்கியாக லைஃப்பை ஃபீல் பண்ணியிருப்பேன். சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா நான் எப்படின்னா, சினிமாவும் நான் நினச்ச மாதிரி கிடைக்கல, பர்சனல் லைஃபும் கிடைக்கல, கண்டிப்பாக நான் ஃபெட்டப் ஆயிருப்பேன். ஏன்னா 2 தானே. நம்ம ஒரு 20 years படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நினைப்போம், இப்போ நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போவோம், சரி சினிமாக்கு வந்துட்டு இது என் ப்ரொஃபஷன், இது சரியா இல்லாதப்போ இதுல ஏதாவது ஒண்ணு நான் அப்செட் ஆகிட்டே இருப்பேன். அப்புறம் பொண்ணா இருக்கனால கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். கொஞ்ச நாள் வரைக்கும் ஆமா கண்டிப்பா பொண்ணுங்க பசங்க கூட கொஞ்சம் ஓபி அடிச்சுட்டு கொஞ்ச நாள் சுத்தலாங்க. பொண்ணுங்கெல்லாம் வந்து இல்ல டைமுக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த ஏஜ்ல குழந்தை பெற்றுக்கணும், இல்லைன்னா அது போயிடும் இது போயிடுன்னு நம்ம வீட்டுல இருக்கவங்களை விட சுத்தி இருக்கவங்கள நம்மள பேசியே ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க, நம்மள கான்சியஸ் ஆக்கிடுவாங்க. என்னெல்லாம் நல்ல ப்ரெஷரைஸ்டா தான் இருந்துச்சு, அப்படி ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் வந்து எனக்கு இப்படி அமைந்தால நான் வந்து சரி ஓகே இது கொஞ்சம் ஓரமா நஞ்சிச்சு அப்படி வச்சிருவோம், இது இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இல்லையா? ஏன்னா கல்யாணம் பண்ண போறோம் டிசைட் பண்ணிட்டோம், பட் 4 to 5 months அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண போறோம், 4 to 5 months தான் கிடைக்குது. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நம்ம பேசி புரிய வைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ். அப்போ ஆப்வியஸ்லி உள்ள கல்யாணம்னாலே ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். என்ன காமெடினா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நான் வந்து அந்த வீடியோ கூட ஸ்டில் ஐ ஹேவ், நான் வந்து அவங்கள வெள்ளூரில் பார்க்க போகிறப்போ நான் அவங்க பேசுறது வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்ன ஏஜ் இப்போ போய் கல்யாணம்னா கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன, அப்போ பேப் சொல்ல மாட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது என்ன அப்படின்னாங்க. கல்யாணம் பண்ணப்பறம் நான் பயமா இருக்குன்னு சொல்கிறேன். அதை சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கமிட்மெண்ட்குள்ளே போகிறது, அந்த பேச்சுலர் லைஃப்பை மிஸ் பண்ண போகிறோம், நான் எவ்வளோ பயந்தேன். பட் இப்போ வந்து நீ பயப்படுற, நான் ஏன்னா கொஞ்சம் செட் ஆக டைம் ஆச்சு. ஓகே இதுதான் ஃபேமிலி, நம்ம வேலை பார்க்கணும், இது பண்ணணும், சரியா இல்லைன்னா கொஸ்டின் கேட்பாங்க, 3 நாத்தனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, சரியா இப்படி ஒரு பயம் இருந்துச்சுல்ல. முன்னாடி அந்த 4 months பேசும்போது நான் ரொம்ப சூப்பர் கூலாக இருந்தேன். அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ அவங்களோட சேலரி என்ன, மீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் கேட்கல. எனக்கு என்ன ஒன்று மட்டும் தான் கனெக்ட் ஆச்சு. நான் 2 கேள்வி தான் உங்ககிட்ட கேட்டேன். நான் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஆக்டிங் நான் பண்ணுவேன், கண்டினியூ பண்ண உங்களுக்கு ஓகேவா? ஓகே நோ ப்ராப்ளம். ஏன் உங்களுக்கு நோ ப்ராப்ளம்னா 10 years முன்னாடி பி வந்து நடிக்கிறதுக்குன்னு யோசிச்சிருக்காங்க. உங்க பூனேலே இருந்ததுனால அவங்க அதை ட்ரை பண்ணல, விட்டுட்டாங்க. நம்ம ஆசைப்பட்டோம் விட்டுட்டோம். ஒரு பொண்ணு அப்படியே இருக்கிற பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது பண்ணட்டும், அவளோட பேஷன். இப்போ இந்த காம்பு காப்பி ரிலீஸ் கூட அவங்க வந்து பேப் நான் அங்கே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணவா, அவங்க வரல, அங்கே வெள்ளூரில் இருக்காங்க, பண்ணவா, அதான் சொல்லலை. அவங்க அந்த மூடு புரிஞ்சதுனால அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ படம் பண்ணு, எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் கெட் இன்டு ட்ரபிள். எப்பவுமே எந்த ட்ரபுள்ல இல்லாமல் யாரும் உன்னை எதுவும் கேட்க வேணாம், எப்பவுமே நீ கூலாக இண்டிபெண்டாக இரு, ட்ரெஸ்ஸிங் எல்லா விஷயத்துலையும் தெரியும், ஆனால் எந்த பிரச்சனையும் உனக்கு வரக்கூடாது, நீ அது கிரியேட் பண்ணவும் கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹஸ்பண்டாக அவங்க அதுதான் கண்டிப்பாக சொல்ல முடியும்.
ஸோ அந்த பிகினிங் டைமில் நான் இது மட்டும் கேட்டேன். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டேன். நான் வந்து சென்னையில் தான் நான் செட்டில் ஆவேன், ஏன்னா சினிமா இங்கே தான் இருக்குது அப்படின்னும் போது, இல்லை நம்ம கொஞ்ச நாள் சென்னையில் வெள்ளூரில் இருக்கலாம் வரலாம் போகலாம், ஆனால் பூனே தான் லைஃப் வில் பி பூனே தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூனேவா? ஏன்னா அவங்க பிறந்தது வளர்ந்ததுலாம் பூனே, வெள்ளூர் அவங்க அம்மா அப்பா ஊர் தான் வெள்ளூர். அது ரெண்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லைஃப் இவங்க கூட தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொன்னால் கிரிஞ்சு மாதிரி, இப்போ ஏதாவது இன்ஸ்டாகிராமில் கிரிஞ்சுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம கடைசி கொஞ்ச நாள் அப்படியே யூஸ் பண்ணுறேன்னு நான் ஒரு ப்ரேயர் வச்சுருந்தேன். இந்த டைமில் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க. நான் ஓகே இவங்க தான் நான் நினச்சிட்டேன். அது அப்படியே அது போனதுனால என்னன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கலான் இருந்தேன். அந்த பயம் எனக்கு நிறையவே இருந்துச்சு. ஆனால் நிறைய இருந்ததுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அது எனக்கு தெரியல, அவ்வளோலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இல்லை நம்ம எவ்வளோ போல்டாக ஒரு முடிவு எடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவங்களும் ஈஸியாக கனெக்ட் ஆனாங்க. அதனால அது அவங்க சைடும் அந்த ப்ளஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களோட கம்மிங் டு த ரோல்ஸ் தட் யூ ஹவ் டன், இப்போ ஃபர்ஸ்ட் போல்ட் மூவிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகுற மாதிரி ரோல்ஸ் நிறைய, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி டோர் விச் இப்போ ரோல்ஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த படத்துலையா இருந்தாலும் நார்மலி ஒரு 90% ஆஃப் த உமன்ஸுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ரோல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இனிமேலும் அந்த மாதிரி ஒரு ஐடியா தானே? ஆர் இப்போது இந்த கேரக்டர் ரோல்ஸ் அண்ட் லீட் ரோல்ஸுங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல? ஸோ நம்மளை கேரக்டர் ரோல்ஸுக்கு தான் கூப்பிடுவாங்க, லீட் ரோல்ஸ் நமக்கு வராது, இந்த மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக கூப்பிடணும் தான் இருக்கும். அது தோணும்ல, இப்போ எல்லாருக்குமே ஒன்று தான் சோபனிகா. இப்போ இண்டஸ்ட்ரியில் வரும்போதே நீங்கள் ட்ரை பண்ணுற எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து இங்கே சில பேர் பெஞ்ச் மார்க் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போது வந்து இந்த டஸ்கியாக இருக்கவங்கெல்லாம் ஹீரோயின்ஸாக பண்ணிட்டு, இப்போ பானுப்ரியா மேமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷோபா மேமாக இருக்கட்டும், ரேவதி மேம் அந்த லிஸ்ட்டில் வர மாட்டாங்க, சரிதா மேமாக இருக்கட்டும், டஸ்கி டோனில் சொல்கிறேன். இப்போ அவங்கெல்லாம் க்ரியேட் பண்ணி இப்போ வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நிறைய அப்படி பண்ணாங்கன்னா இப்போ ட்ரை பண்ண எல்லா பொண்ணுங்களுக்குள்ள ஸோ இஃப் ஷி கேன் டூ ஐ வில் அப்படின்னு யாருக்கும் தோணும். அது நம்மளுக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இப்போ என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்க ட்ரை பண்ணும்போது நாங்கள் ஜென்ரலாக பேசியிருக்கோம். அவங்களும் படங்கள் பண்ணியிருக்காங்க. சில படங்கள் ரிலீஸ் ஆகும், சில படம் நேம் கொடுக்கும், சிலது தெரியாமல் போகும் இருக்கும். ஆனால் அதையே பிடிச்சிட்டு இருந்தால் நான் அதான் வந்தால் தான் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்க முடியாது. நீ வேலை எது வருதோ அதை நான் பிக்கையாக எடுத்து நான் பிக் பண்ணிவிட்டு நான் அதை பண்ணிட்டு போயிடணும். நான் அதில் வந்து ஆஸ்லேஷன் அது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தால் சினிமா போயிடும், வயசு போயிடும், எல்லாமே போயிடும். அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவேன் நான் ரொம்ப. எனக்கு அந்த ரிக்ரெட் பண்ணுற ஃபீலிங் வந்து அந்த வேர்டே பிடிக்காத ஒரு ஃபீலிங். இது வரைக்கும் எடுத்த டெசிஷனில் வந்து ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் கான்ஷியஸாக எடுப்பேன். அதை தாண்டி மிஸ் ஆச்சுன்னா அந்த ரிக்ரெட்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது, நான் எந்த பக்கம் போயிடுவேன். வேணா அது கொஞ்சம் பேட் ஃபீலிங்கில் நம்மள ஒரு மாதிரி டல்லாக்கிடும். அதனால ஸோ கண்டினியூஸாக இப்படி தான் கூப்பிடணும். இல்லை சூப்பர் கூப்பிட்டா எனக்கு ஹாப்பி, வைக்கான் லைக் நடிக்கிறதுக்கு தான் நான் ஆசை பண்ணுவோம்ல கண்டிப்பாக. அப்படி இல்லாதப்போ நல்ல ரோல்ஸ், இப்போது இந்த ரோல் இந்த பொண்ணு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நல்லா பண்ணுறாங்க, அப்படி பேர் வாங்குற ரோல்ஸ் பண்ணாலுமே சூப்பர் தான். பட் இப்போ கூட அந்த ஒரு பேர் வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின் டோன் பற்றி பேசினாலும் கலர் பற்றி பேசினாலும் அது சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கேரக்டர்ஸுக்கு ரோல்ஸுக்கு சரண்யா ரவிச்சந்திரன் நல்லா இருப்பாங்க ஒரு இது வந்துருக்குல்ல. ஸோ அந்த சேஞ்சே எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹவு டஸ் தட் ஃபீல்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கும் எல்லா பக்கத்துல இருந்தும் சொல்லிட்டு. ஸோ அது சேஞ்ச் ஆகி நம்ம பண்ற வேலைக்கு நம்ம கிரேட்ஃபுல் டு காட், அவ்வளோதான். ஆனால் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இது இந்த போன அதை நினச்சே பார்க்காது. இதுக்கு என்னன்னா இன்னும் பெருசாக தான் ஆசைப்படும். கடிச்சதுக்கப்புறம் கையில் அப்படியே கடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். கையில் கடிச்சதுக்கப்புறம் கடிச்சிச்சு இங்கே வச்சிடலாம், இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை போய் பிக் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். அது சினிமாவில் மட்டும் கொஞ்சம் எனக்கு பேராசை இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது தான். ஆனால் ரொம்ப பேராசைக்காரியாக இருப்பேன். லைஃப்பில் வந்து அப்படி இல்லை. லைஃப்பில் வந்து ஓகே கூல் சில் அப்படி இருக்கலாம். சினிமா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அந்த பர்டிகுலர் டைம் தான், அதுக்குள்ளே எது பண்ணாலும் தான். அப்புறம் ஒரு டைமில் ஒன்று பண்ணலாம், இந்த டைமில் பண்ணுற ரோல்ஸ் இந்த டைமில் தானே பண்ண முடியும். இப்போ ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் லுக்கில் இப்போ நானே இன்னும் ஒரு 3 years 4 years ஆச்சுன்னா அம்மா ஆகிட்டுனா அதுக்கப்புறம் நான் பாடி மெயின்டைன் பண்ணால் அப்படியே சூப்பராக பண்ணலாம். ஆனால் இங்கே எங்கே குழந்தெல்லாம் வந்துட்டாவே அடுத்த அதுக்கேற்ற மாதிரி ரோல் கூப்பிடுவாங்க. பொதுவாகவே இப்போ கேரக்டர்லேயே அழுகிறது சில படங்கள் தான். ஈவன் காப்பி என்ன ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறாங்க, இல்லைனா அழுகிற சீனு வில்லேஜ் பொண்ணுன்னா அந்த கருப்பாக இருப்பா இருந்தாலும் அப்படி கூப்பிடுவாங்க. ஸோ அது எல்லாமே இருக்கும். அப்போ கான்ஷியஸாக இருக்கணும்ல, நம்ம சரியாகவே நம்மளை அழகாக வச்சுக்கிட்டு கூப்பிடணும், அப்படி வச்சுக்கிட்டா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால இது கூல் தான், இப்படி இருக்கிற விஷயம் ஃபைன் தான். ஓகே தான், நைஸ் ஓகே தான். ஓகே. இப்போ பட் இப்போ நம்ம ஸ்கின் பற்றி பேசினா இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ என்னதான் சொல்லும் போதும் இன்னொரு மைண்ட் செட், ஐடியில் இருக்கிறவங்க வேலையாக தானே இருப்பாங்க. இப்போ ஒரு படம் மிஸ் ஆச்சுமா, அது என்ன படம்? அது நான் படம் பேர் சொல்ல நானாவது அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரு படம் என்ன அப்படி கேட்டு தான் வந்து ஐடியில் இருக்கிற பொண்ணுனால உன்னை காசு பண்ண முடியல, ஏன்னா அவங்க ஃபேராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் இயக்குனர் அதை தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே நேற்று கூட FBயில் ஒரு பொண்ணு ரைட்டப் இருந்தது, அவங்க ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க, உண்மையாக ஹாப்பியாக இருந்தது.
பணக்கார வீட்டில் வெள்ளையா இருக்க பொண்ணு கருப்பா இருக்க பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க, பணக்கார வீட்டில் கருப்பா இருக்க பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கின் டோன் வேற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம கருப்பா பார்க்குற விஷயத்துல இவங்க எதுவுமே பேம்பர் பண்ணாம அந்த ஸ்கின் டோன் க்ரூம் ஆகாம ஒன்று இருக்கு, இங்கே க்ரூம் ஆகிருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். எல்லா வீட்லேயும் வந்து கருப்பான அது என்ன நம்ம கையில் இருக்கா? இப்போ நான் என் ஹஸ்பண்ட் அதான் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வேலை கொடுத்து அதை ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அது என்னோட தப்பு. எனக்கு எல்லாமே கிடச்சி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட தப்பு. லேசினஸாலேயோ இல்லை வந்து கேர்லெஸ்னால விட்டுட்டேன்னா ஓகே. கலருன்ற விஷயமே அது என் கையில் என்னை தாண்டி நடந்த ஒரு விஷயம். நான் கருப்பாக பிறக்கணும்னு கேட்டு வர வாங்கி வந்தேனா? இல்லை. அப்போ என்னால் என் கையில் இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் அதை வச்சு என்ன எதுவுமே பேசவே முடியாது, சொல்லவே முடியாதுல்ல. அது என் கையிலே இல்லை. அதனால் நானுமே அதை வந்து இல்லை நிறைய பார்த்துட்டதுனால இப்போ 8 years ஐ ஹேவ் பின் ஹியர். நான் அப்போ இதெல்லாம் கேட்டு பேசுங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் அதை பிரேக் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணி இருந்து அதை மாற்றுற ஒரு விஷயம் இருக்கும்ல. எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போது ஐடியில் இருக்க பொண்ணுங்க வெள்ளையாக இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னுலாம் பேசுவாங்க. ஐயோ, எனக்கு அது உண்மையே ரொம்ப கஷ்டமான வார்த்தைங்க. அது என்ன கலையாக இருக்காங்கன்னு சொல்லலாம், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து நான் எப்பவுமே என்டர்டெயின் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி இருக்கவங்க மைண்ட் செட்டை மாற்ற முடியாது. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஜஸ்ட் இக்னோர் தெம், அவ்வளோதான். அவங்க பேசிட்டு போகிறாங்க. நான் தான் என் லைஃப் நான் வாழ முடியுதோ, இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்து அடுத்து என்னோடய ஒர்க் இருக்குது, அப்புறம் பார்த்தா நான் ஃபேமிலி பார்க்கணும் இருக்கணும், என்னோடய லைஃப் ரொட்டீனில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒன்று போகுதா, அவ்வளோதான். அவங்க வந்து அப்படி நினச்சி சொல்லும்போது அந்த படம் மிஸ் ஆனது வருத்தம் தான் எனக்கு. நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தால் நான் அடுத்த படம் கமிட் ஆக முடியாதுல்ல. போட்டும் என்ன இப்போ அப்படின்னு தான். எதுவுமே அப்படி எடுத்துகிட்டு போயிட்டா லைஃப் கூல். சூப்பர். ஸோ இப்போ சரண்யா ரவிச்சந்திரன் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ எல்லாருமே ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணணும்னு இருக்கீங்க? வேர் ஷுட் யூ ரீச்? இந்த மாதிரி ரோல்ஸ் தான் எனக்கு லைக் என்ன இப்படிதான் தெரியப்படணும்னு ஒரு இது என்கிட்ட கேட்குனா எப்பவுமே ஒரு ஒரு லோகோ மாதிரி ஒன்று சொல்லிட்டே இருப்பேன், ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். I'm still not there where I want to go அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா நான் நினைக்கிற இடம் இன்னும் நாங்கள் போகலன்னு ஒன்று நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்கும்போது இந்த ரோல் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்னென்னா, நான் சாப்பிடும்போது எப்பவும் ஒன்று ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுவேன், கடைசி வரைக்கும் எனக்கு சினிமா சோறு கிடைக்கணும், சாகிற வரைக்கும் சினிமா சோறு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா அது ஒரு ஆசை தான். எனக்கு கடைசி வரைக்கும் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் உள்ளே ஆசைப்பட்டு வந்தனோ இல்லை அது வந்து ஃபேட்டில் வந்தனோ தெரில. இதை நான் லவ் பண்ணிட்டேன். இதுக்காக நிறைய வந்து லைஃப்பில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். ஏஜ் போயிட்டு எல்லாம் போயிட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்காம இருக்குல்ல. இன்னும் போவோம், ட்ரை பண்ணுவோம்னு இருக்கும். அதில் எனக்கு என்ன கிடச்சாலும் ஓகே. ஆனால் எனக்கு வந்து கதைக்கு செட் ஆகிற படங்கள் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு உண்மையாக மலையாள சினிமாவில் கூட அது நேற்று மலையாள டிரெக்டர்ஸ் தான் அவங்க வாயாலே கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட அதை கொஞ்சம் யோசிக்காமல் இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமால அதை கொஞ்சம் யோசிக்கிறாங்க தான். அது இருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ இவங்க புஷ்பநாதன் மாதிரி இப்போ நான் லைன்மேன் ஒரு படம் பண்ணேன், அதில் லீடாக தான் இருக்கும் முத்து மாதிரின்னு ஒரு கேரக்டர். அவங்களும் அதை யோசிக்கல. இப்போ யோசிக்காத சில டிரெக்டர்ஸ் இருக்கும்போது போல்டாக எடுப்பாங்க. இப்போது ஆடியன்ஸ் கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது சுபர்ணிகா. எப்படின்னா, அவங்களுக்கு ஃபேரான ஒரு பொண்ணை பார்த்து தான் வீட்டில் இருக்க பொண்ணு கலர் மாதிரி அங்கேயே போய் பார்க்கணுன்னு அவங்க நினச்சிட்டு அதுவே நம்ம சக்சீட் ஆகிட்டோம், ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இல்லை என்னப்பா அவங்க அப்படி பேசுவாங்க. அப்போ அவங்க மைண்ட் செட்டுக்காக சரி அவங்களுக்கு பிடிக்கிறவங்களா நம்ம படத்தில் போடணும். இப்போது நான் ஏதோ ஒரு விஷயத்தில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு படத்தில் நான் ஹிட்டு கொடுத்துட்டேன், ட்ரெண்ட் ஆகிட்டேன்னா ஏன்னா அடுத்த லீடாக போட யோசிக்க மாட்டாங்கன்னா people will like me நினச்சிப்பாங்க இவங்க. சரி ஓகே அவங்கள காசு பண்ணலாம், ஏன் சரண்யா காசு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது வரைக்கும் வந்து சரண்யா எதுவுமே ப்ரூவ் பண்ணல அப்படின்னா சரண்யா ரவிச்சந்திரன் எதுக்குப்பா வேற ஆப்ஷன் பார்க்கலாமேன்னுவாங்க. ஏன் அந்த கருப்பா ஒரு பொண்ணு கருப்பா இருந்து ஜெயிச்சுட்டா நீ கருப்பா வச்சுப்ப உன் படத்துல, ஆனால் ஜெயிக்கலன்னா வைக்க மாட்டேன். அது ஆடியன்ஸ் கிட்டே இருந்தே இருக்குது. என்ன போட்டு காசு எடுக்கணும், ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும், இவருக்கு போட்டு காசு வரணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மாதிரி நல்லாவே கொடுக்கலாம், ரோல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் வெள்ளையான பொண்ணை கூப்பிட்டு இப்போ எப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு ஹீரோ கருப்பாக இருந்தால் ஹீரோ தங்கச்சி வந்து ஹீரோ நார்மலாக இருப்பார், ஆனால் ஹீரோ தங்கச்சி வெள்ளையாக தான் போடுவாங்க. ஏன் நான்லாம் நிறைய வீட்டில் என் தம்பி 2 பேருமே நல்லா கலராக இருப்பாங்க, நான் எங்கள் அப்பா மாதிரி கருப்பேன். அப்போ ஒரு வீட்டில் வந்து ஹீரோவோட தங்கச்சி வெள்ளையான பொண்ணை தான் தங்கச்சியாகவே போடுறாங்க. அது லாஜிக் தான் எனக்கு எப்பவுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் ஒரு படம்ல அதை சொல்லியே சொன்னாங்க. அந்த டைரக்டரோட முதல் படத்தில் நான் ஒர்க் பண்ணேன், 2வது படத்தில் வந்து நான் இல்லை, அந்த தங்கச்சி ரோலுக்கு வேற ஒரு பொண்ணு பண்ணாங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்டேன்
நான் அவர்கிட்ட கேட்க முடியல, அவர் இங்கே சொல்ல வேணாம், நான் சொல்ல கேட்டேன், ஏன் ஹீரோக்கு வந்து நிஜம் ரியல் லைஃப்ல வந்து இந்த கலரில் தங்கச்சிலாம் இருக்க மாட்டாங்கன்னு. சரண்யா என்ன சரண்யா அப்படி காமிக்க முடியாதுல்ல, இப்படி இருக்காங்க, இப்படி நினைப்பாங்க, அதனால இப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த படத்துல எனக்கு கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போல்லாம் கூட பிறக்கிறவங்க அத்தை பொண்ணு கூட கலராக தான் இருக்கணும். எங்கள் ஊர்லலாம் இப்போ நான் கருப்பாக இருக்கேன், எங்கள் அத்தை பசங்க மாமா பசங்கலாம் கலராக தான் இருப்பாங்க. அது அவங்க அம்மா அப்பா கலராக இருக்காங்க. அப்போது நீ ஸ்க்ரீன்குள்ளே பார்க்கும்போது வெள்ளை தான் அழகுன்னு வச்சு நீ காமிக்கிறியான்னு எனக்கு தெரியல. ரேசிசம் பேச வரல, ஆனால் எனக்கு இன்னும் அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று ஆர்டிஸ்ட்டுமே இப்போ நான் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இருந்த கலர் வந்து ரொம்ப டல்லாக இருந்தேன். நான் அப்புறம் என்னை க்ரூம் பண்ணேன். எப்படின்னா நல்ல ஒர்க் அவுட் பண்ணி ஸ்கின் இந்த இப்போ திருப்பி கொஞ்சம் லைட்டாக வெயிட் போட்டனா இருக்கும். இந்த சீக்ஸ்லாம் வந்து நல்லா இருக்க மாதிரி, அந்த ஜாலையும் நல்லா தெரியணும், நம்ம நல்லா ஜூஸஸ் எடுத்துக்கிட்டு கேர் பண்ணி பேம்பர் பண்ணி நல்லா எப்பவுமே ஸ்கின் மாய்ஸ்சராக வச்சுக்கிட்டு வெளியில் போனால் டல் ஆகாமல் டேன் ஆகாமல் ஸ்க்ரீனில் ஒரு அந்த கருப்பை வந்து அழகாக காமிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது டிஓபி ஒரு மேஜிக் ஒன்று, லைட்டிங்ஸில் அழகாக காமிக்கலாம், டிஏ ஒன்று இருக்குது. ஆனால் அந்த எஃபர்ட் அந்த சினிமாக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே ஒரு கருப்பை அழகாக காமிக்கிறது இருக்குல்ல, அது நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இப்போ ரேண்டமாக நம்மள எதுவுமே கவனிக்காமல் போய் இருக்க முடியாது. நீ பேஷனாக இருக்கிற விஷயத்துக்கு நீ கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும், அதுவும் இருக்குது. ஆனால் ஸ்டில் கன்சிடர் பண்ணுங்க நான் சொல்லுவேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மாறிடுச்சுன்னு சொல்கிறோம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி இவ்வளோ வருஷத்துல எப்படி உங்களை க்ரூம் பண்ணுவீங்க? அது எப்படி 8 வருஷமா இருக்கீங்க, இனிஷியல் நமக்கு தெரியாதுல எப்படி க்ரூம் பண்ணணும்னு. உங்களோட க்ரூமிங் ருட்டீன் எப்படி இருக்கும்?